சார் நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுடுங்கோ. எதுக்கு இந்த சினிமா அப்படின்னு தான். ஏன் சினிமா என்ன தப்பான பிசினஸா? அதுவும் ஒரு பிசினஸ் தானே. அத நான் செய்யறதுல உங்களுக்கு ஏதாவது? ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை சார். நன்னா பண்ணுங்க சார், நிறைய சினிமா எடுங்க சார், நிறைய லாபம் சம்பாதிங்க சார். எனக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. என்னன்னா பரத்னு யாரோ புது பையனா, அவனை நம்பி இந்த ப்ராஜெக்டை ஃபைனான்ஸ் பண்ணிருக்கலாம். அதான் எதுக்கு. சோ வாட்? புது பையனா இருந்தானே, எல்லாரும் புதுசா இருந்தானே அப்புறம் பிரபலம் ஆகிறாங்க. பாருங்க, புதுமுகத்தோட காலமா இருக்கு இப்போ. அதுவும் சினிமா தானே. சினிமா தான் இல்லைன்னு சொல்ல. உங்க அந்தஸ்து, உங்க ஸ்டேட்டஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில எனக்கு நிறைய பெரிய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், பல ஹீரோஸையும் தெரியும். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா லிங்க் பண்ணி விட்டுருப்பேன். உங்க ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல இறங்கி இருக்கலாம். அதான். மகாலிங்கம், நீங்க என் மேல வச்சிருக்கிற அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் உங்ககிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிருக்கலாம். ஆனா எனக்கு கன்சல்ட் பண்ணணும்னு தோணல. ஏன்னா இட் இஸ் பியூர்லி மை இன்வெஸ்ட்மெண்ட். நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வேற யார்த்தையும் கேட்கணும்னு எனக்கு தோணல. ரெண்டாவது, என் பிசினஸ்ல யாராவது இன்டர்ஃபியர் பண்ணா ஐ டோன்ட் லைக் இட் அண்ட் ஐ டோன்ட் டேக் இட். சார் நீங்க மன்னிச்சுக்கோங்க சார். நீங்க உங்க பணம் எங்க வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஏதோ தோணித்துன்னு சொன்னேன். அது அப்புறம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நீங்க யூஸ்வலா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல எல்லாம் அட்லீஸ்ட் 200-300 வீடு குறைச்சலா கட்டவே மாட்டேன். இப்போ என்னடான்னா 12 வீடு கட்டி கொடுக்க போறதா கேள்விப்பட்டேன். மகாலிங்கம், நீங்க என்னென்னமோ ரொம்ப கேள்விப்பட்டிருக்கீங்க. உட்காருங்க. அது ஒரு கமிட்மெண்ட், என்னோட பர்சனல் கமிட்மெண்ட். பர்சனல் கமிட்மெண்ட்னா அது என்ன கமிட்? பர்சனல்னா என்ன அர்த்தம்? இல்ல அதுக்கு மேல கேட்க கூடாதுன்னு அர்த்தம். நான் வரேன் சார். நமஸ்காரம். ரைட். உங்க அப்பாவுக்கும் என் மேல எந்த விதமான தப்பான அபிப்பிராயமும் இல்ல. அவரும் கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துப்பாருன்னு தான் நினைக்கிறேன். நீங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பா உங்க மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு. சோ நீங்க வந்து பொண்ணு கேட்டா கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரு. அம்மாவும் தான். அதுவும் நீங்க ஒரு நல்ல டைரக்டர் ஆயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கல்யாணத்தை எதிர்க்கிறதுக்கு எந்த ரூபத்திலயும் எந்த சக்தியும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா எங்க சித்தப்பா தான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாரோன்னு எனக்கு. சித்தப்பான்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாள் லேப்ல ரஷஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வர்ற வழியில உங்க சித்தப்பாவை நான் ரோட்ல மீட் பண்ணேன். அவரா தான் வந்து என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பேசினாரு. ஆரம்பத்துல எனக்கும் அவர் அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் நிறைய பேசினாரு. பழைக்கிறதுக்காக இங்க வந்த நடந்தது நடந்துட்டு இருக்கிறது. மகாலிங்கம் உமாவோட சித்தப்பா. உமா மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு கூட நீ பழகிறத நிறுத்தணும். அவன் நல்லவே இல்லப்பா, உன் குடும்பத்துக்கு ஏத்தவே இல்லை. பெத்த அப்பம் பேச்சையே மதிக்காதவப்பா அவ. அந்த உமா வேணாம்ப்பா, அவளை தூக்கி எடுத்து. எப்படிலாம் சொன்னாரு? நான் விடல. எங்களை பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. கூடிய சீக்கிரம் கல்யாண பத்திரிக்கை வைக்கிறோம். கல்யாணத்துக்கு அவசியம் வந்து வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். என்ன உமா, என்னாச்சு? எதுக்கு கண்கலங்குறீங்க? எதுக்கு எமோஷனல் ஆறீங்க? இல்ல பரத், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என் சித்தப்பா அவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தரேன்னு சொல்லியும் என்னால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு மிரட்டியும் அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட பயப்படாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உமா தான் கல்யாணம் பண்ணிப்பேன், கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னீங்களே, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் மேல இவ்வளவு காதல் வச்சிருக்கீங்களா பரத்? ஏன் உமா, காதலுங்கிறது என்ன ஒரு மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா? இல்லையே, 2 பேர் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் மட்டும்தான் உங்க மேல காதல் வச்சிருக்கேன். நீங்க என் மேல உயிரையே வச்சிருக்கல. யோசிச்சு பாருங்க,
நீங்க என்ன காதலிக்க ஆரம்பிச்ச போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? சாதாரண ஆட்டோ டிரைவரா இருந்தேன். ஆனா நீங்க கோடீஸ்வர வீட்டு பொண்ணு, நல்ல பாரம்பரியமான ஒரு குடும்பத்துல பிறந்த பொண்ணு. நீங்க சொல்லலாம் என் குடும்பம் கூட பாரம்பரியமான குடும்பம் தானேன்னு. அதெல்லாம் இப்ப பேச்சல. நீங்க என்ன பார்த்த போது என் நிலைமை என்ன? எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். அடுத்த வேலைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம சிட்டில ஆட்டோ ஓடிட்டு இருந்த சாதாரண டிரைவர் அதை நான் இருந்தேன். எதை வச்சு நீங்க என்ன லவ் பண்ணீங்க? நாளைக்கு நான் பெரிய டைரக்டரா வருவேன், லட்ச லட்சமா சம்பாதிப்பேன், பெரிய பேர் வாங்குவேன்னா? இல்லையே. எனக்கு உங்க மேல எதனால காதல் வந்துச்சு? உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு வேணா கோர்ட்ல இருக்கலாம், ஆனா நாளைக்கு எல்லா சொத்தும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும்டா. அண்ணா அண்ணா நமஸ்காரம். நமஸ்காரம்ண்ணா. நீ நல்லா இருக்கல? க்ஷேமமா இருக்கேன். நீ நம்ம கோவில் அர்ச்சகர் இல்ல? ஆமாண்ணா. ஆமா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சென்னையில? அது வந்து சென்னையில நான் ஒருத்தரை பாக்கிறதுக்காக வந்திருந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. உங்களை மாதிரி பெரிய மனுஷால ஊர்ல எங்க பார்க்க முடியுது? 2-3 தடவை அம்பாள் பிரசாதத்தை எடுத்துட்டு உங்க ஆத்துக்கு வந்தேன். நீங்க வெளியூர் போயிருக்கிறதா சொன்னா. உமக்கு என்னய்யா, கோவில் அம்பாளுக்கு பூஜையை பண்ணிவிட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு அனுகிரகத்தோட சந்தோஷமா இருக்க. நான் அப்படியா? 1008 பிரச்சனை, 1008 வேலை, 1008 பேரோட அனுகிரகம் எனக்கு தேவைப்பட்டு இருக்கு. அதுதான் ஊருக்கு வரத்துக்கு நேரம் இல்லை, கோவில் பக்கம் வரத்துக்கு நேரம் இல்லை. அது சரி, அடிக்கடி வந்துட்டு கோவிலில் அது இதுன்னு சொல்லிட்டு டொனேஷன் கேட்ப. இப்பெல்லாம் காணவே காணும். அம்பாளுக்கு எப்படி நிறைய வருதா? பெரிய கலெக்ஷனா? எங்கன்னா கிடைக்கிறது? நீங்க சொன்ன மாதிரி அவளுக்கு 1008 பிரச்சனை. அம்பால நினைக்க ஏது நேரம். ஆனா முதல்ல ஒரு 6 கால பூஜை நடக்கும், 3 வேளை அன்னதானம் நடக்கும். மனுஷன் பணத்தை தேட தேட பக்தி எல்லாம் குறைஞ்சு போயிட்டு இருக்குன்னா. உண்மைதான் உண்மைதான். அது சரி, பக்தி குறையிறது இருக்கட்டும். பாரத்தை எப்படி குறைச்சிட்டியா? கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தது, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியா? இல்லன்னா இப்பெல்லாம் வரதட்சணை இல்லாம யாருன்னா பொண்ணை கட்டிக்கிறா? ஐயோ, என்ன மாதிரி ஏழை பிராமணனுக்கு ரொம்ப கஷ்டம் நான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. அதான் அம்பால வேண்டின்னு இருக்கேன். எல்லாம் அம்பாள் பார்த்துப்பா. முடிஞ்ச நானும் பார்த்துக்கிறேன். என்ன பண்ற, அடுத்த தடவை ஊருக்கு நான் வரும்போது என்னை வந்து பார்க்கற. என்னால முடிஞ்சதை பண்றேன். வரதட்சணை காசை நான் கொடுத்துடுறேன், மிச்சத்தை நீ பார்த்துக்கோ. எப்படி? சரி, அம்பாளுக்கு 6 வேளை பூஜைக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த, அதையும் நான் கொடுத்துடுறேன். என்ன? ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப சந்தோஷம். அம்பாளை பத்தி நீங்க கவலைப்படாது. ஏன்னா 6 வேளை பூஜையும் ஒரு பொண்ணு ஏத்துனுட்டா. அவ தயவுல இப்போ ரொம்ப நன்னாவே நடந்துட்டு இருக்கு பூஜை. பொண்ணா? நம்ம ஊர் பொண்ணா? அந்த பொண்ண எனக்கு யாருன்னே தெரியாது. கொஞ்ச நாள் முன்னாடி பூஜான்னு ஒரு பொண்ணு வந்தா. அவளோட இன்னொருத்தரும் வந்திருந்தா. நம்ம ராஜபரத்துல, அதான் நம்ம மரகதத்தம்மா பேரன், அவனை தேடி வந்திருந்தா. மரகதத்து பேரனை தேடிண்டு இவ எதுக்கு வந்தா? இவாளுக்குள்ள என்னையா லிங்க்? ஏதோ தூரத்து உறவுன்னு சொன்னா. அவன் பாவம் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு அவளுக்கே தெரியாது. பாம்பேல இருக்கிறதா பல பேர் சொன்னா. நானும் அதே அவளாண்ட சொல்லிட்டேன். அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்ல சொன்னா. அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அது வந்து நான் என்னோட பெட்டியில அதை இதை தேடின்னு இருக்கும்போது ஒரு போட்டோ கிடைச்சது. ஓ, பார்த்தா அது ராஜ்பரத். அது அவளாண்ட கொடுத்துட்டு போலான்னு இங்க வந்தேன். அவளாலதான் இப்போ 6 வேளை பூஜையும் ரொம்ப நன்னா நடந்துட்டு இருக்கு. அவ நன்னா இருக்கணும். அம்பாள் அனுகிரகத்துல எல்லாம் நன்னா இருப்பா. அந்த போட்டோ இருக்கா? பார்க்கலாமா? தரேனே, பார்க்கலாமே. கொண்டு வந்திருக்கேன். இதான் அந்த போட்டோ. ராஜ்பரத். ராஜ்பரத். அப்போ பரத்தும் பூஜாவும் உறவா? ஊர்ல பெரிய மனுஷன் நாங்களாம் இருக்கும் பொழுது கோவில் காரியத்துக்கு வெளி மனுஷால்கிட்ட காசு வாங்கினா, அதனால ஊருக்கும் எங்களை மாதிரி பெரிய மனுஷாளுக்கு தானே அசிங்கம். இனிமே என்ன பண்ற, எதுக்கு பணம் வேணுனாலும் என்கிட்ட வந்து கேளு, நான் பண்றேன். சரிண்ணா, அப்ப நான் வரட்டுமாண்ணா? என்ன அவசரப்படுற? இனிமே தான் உனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ என்ன பண்ற, எங்க ஆத்துக்கு வர, நான் இன்னொரு போட்டோ இதுக்கு பதிலாக தரேன். அதை கொண்டு போய் அவள்கிட்ட கொடு.
பணமும் தரேன், வாங்கிட்டு பேசாம ஊருக்கு கிளம்பிடும். அது பாவம்ண்ணா, எதுக்கு போட்டோவை மாத்த சொல்றேன்? அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ற இந்த கையாலையும் அவளுக்கு தினமும் அர்ச்சனை பண்ற இந்த வாயாலையும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்றேளே, இது அந்த அம்பாளுக்கே அடுக்காதுண்ணா. அம்பாளுக்கு அடுக்கினதுனால்தான் நீ என் கண்ணில் சிக்கின, புரியுறதா? இதுவரை இன்னைக்கு நடக்கிற 6 கால பூஜைக்கு வேணா அந்த பொண்ணு பூஜா காரணமா இருக்கலாம். கோவிலை கட்டினால அந்த குடும்பத்தை சேர்ந்த எனக்கு தான் என் அம்பாளோட பரிபூர்ண அனுகிரகம் இருக்கு. அதனால தான் இது என் கையில மாட்டித்து. உமக்கும் அம்பாள் அனுகிரகம் நிறைய இருக்கு, புரியலையா? பொண்ணு கல்யாணம் பண்ணோம், வரதட்சணை காசு வேணும்னு சொல்லிட்டு இருந்திய, எல்லாத்தையும் நான் தரேன். நான் சொன்ன மாதிரி காசை வாங்கிட்டு சொன்ன வேலையை செஞ்சிடு. இல்லைன்னா நீ ஊருக்கு போய் சேர மாட்ட, உன் போட்டோ தான் போய் சேரும். எப்படி வசதி? அண்ணா, நீங்க என்ன அடிபணிய விட்டுடலாம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அந்த அம்பாளுக்கு பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு பணம்லாம் வேண்டாண்ணா. அம்பாளோட அருளால நான் ரொம்ப நன்னாவே இருக்கேன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இதை மறந்துடாதே. இந்த கதா காலட்சேபம்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. காது கொய்யுங்கிறது. ஒத்திண்டு வண்டியில் ஏறு. நின்று இருக்காத, ஏறு. வந்துட்டான் கதா காலட்சேபம் பண்ண.